ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரிபான் ஆஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேணால் பிடிக்காம போகலாம், பட் கதை வந்துட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் அனிமையை போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபான் ஆஸ் அ வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 2. என்ன இது ஒரு கரடி வந்து முறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குட் மார்னிங் பாக்ஸோ. அட நீங்களா ஹண்டர் அசோசியேஷன் டேரக்டரா இங்க வந்திருக்காருன்னா என்ன விஷயம் லாமிஸ் கேட்கவும், இந்த கரடி ஹண்டர் அசோசியேஷன் டேரக்டரா நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ராக்ஃபைன்ஸ் கூட ஃபைட் பண்ண போறோம், உன்னோட ஹெல்ப் பாக்ஸோட ஹெல்ப் தேவை அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்லவும், நான் கூட ஃபைட் பண்ணுவோம், ஓகே பாக்ஸோட ஃபைட் பண்ண முடியாதுன்னு கேட்கவும், நீங்க கூட இருந்தா ஃபுட் சப்ளையை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. என்ன பாக்ஸோ உன்னால அது முடியுமான்னு லாமிஸ் கேட்கவும், என்ன நடக்குன்னு தெரியல, பட் எல்லாரையும் காப்பாத்தணும்னா ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனுக்கு ஓகே அப்படின்னு லாமிஸ் சொல்ற. அந்த ஃப்ராக்ஸால டேரக்டா இவங்களை ஹர்ட் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் சர்க்கிள் அதுங்க கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டார்டம்ல இருந்து இன்னொரு ஸ்டார்டம் போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்க்கிள் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஸ் அதை கைப்பற்றக்கூடாதுன்னு இவங்க அதை தடுக்க போறாங்க. இது அந்த லெஜெண்டரி குரூப் தானே அப்படின்னு மற்ற ஹண்டர்ஸ்லாம் பாக்குறாங்க. லாமஸையும் நம்ம ஹீரோவையோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கே ஒரு தனி டீம் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ராகோட சீசனல் பிரீடிங்ல அதுங்க இன்னைக்கு அதிகமாகுது, தடுக்க தான் இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த வருஷம் நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குமா, நமக்கு நிறைய காசு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு ஹண்டர் சொல்றான். எல்லாரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுதான் அந்த மேஜிக்கல் எண்ட்லெஸ் ஃபுட் பாக்ஸா, வில்லேஜ்ல இதுக்குன்னு பெரிய பேரே இருக்குன்னு சொல்லவும், இவன் பேர் பாக்ஸ் ஒன் லாமிஸ் சொல்றான். காயினை போட்டா அது வரும் லாமிஸ் சொல்லவும், இருந்தாலும் போயிட்டு ஒரு லெமன் டீ மாதிரி இருக்கிறதோட பிக்சர் நல்லா இருக்குன்னு அதை செலக்ட் பண்றான். உன்னால பேச முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பிக்சர்ஸோட டீட்டெயிலா இருக்கேன்னு சொல்லுவோம். நான் அந்த லெவலுக்கு பிக்சர்ஸை பார்த்ததுல யூஸ் பண்ணிட்டு குப்பையை பத்தி கவலைப்படாதீங்க, தானவே மறந்துடும் லாமிஸ் சொல்றா. லெமன் டீ அவன் குடிச்சு பார்த்துட்டு பாவ் இது வேற லெவலில் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட் ஆகிறான். கண்டிப்பா அது நிறைய குடிப்பேன், நிறைய ஸ்டாக் பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பாட்டை இஷ்டத்துக்கு எவ்வளோ நாளும் வாங்கலாம், இவன் காலியாகவே மாட்டான் அப்படின்னு லாமிஸ் சொல்றா. உண்மையாவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, இதை நான் ஒரு தட்ட காட்டணும், நான் இதை வந்து பாருன்னு சொல்லுவோம். என்ன கேப்டன் கேரியல் நம்ம கேட்குவோம் அப்படின்னா, இந்த ஆள் தான் இந்த டீமோட கேப்டனா நம்ம ஹீரோ பாக்குறான். மேஜிக்கல் ஐட்டம் பத்தி ஃபிளமினாக்கு நல்லா தெரியும். ஹீரோ வந்து பார்த்துட்டு இதை பெருசா மேஜிக்கலா அது இருக்கிற மாதிரி தெரியலன்னு கேட்குமோ, சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு சாதாரண வெண்டிங் மிஷின் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இது எப்படி எண்ட்லெஸ்ஸா ஃபுட் சப்ளை பண்ணுது, வேற டிமென்ஷன்ல இருந்து கொண்டு வருதா அப்படின்னு கேப்டன் கேட்கவோ, இருக்கலாம் பட் அதுக்கு நிறைய பவர் தேவை, பிளஸிங் இருந்தா அது அப்படி ஒர்க் ஆகலாம், பட் இந்த ஒரு மிஷின்க்குலாம் எப்படி சோல் இருக்கும் அப்படின்னு வா கேட்கவும், எப்படியோ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு இந்த கேப்டன் சொல்றான். ஓகே இன்னைக்கு நைட் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு தயாராகுங்க அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்றான். நல்ல சாப்பாடு கொடுக்கணும், கப் நூடுல்ஸ் வித் ஹாட் வாட்டரோட நம்ம ஹீரோ கொடுக்குறான். பிக்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியா அதை யூஸ் பண்றாங்க. அண்ட் எல்லாருக்கும் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஷோவிங்கிற ஒரு பொண்ணு பார்க்க குட்டியா இருந்தாலும் ஒரு சம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. உன் வயிறு எண்ட்லெஸ்ஸா இருக்கும் போலயே. என்னோட பேர் லாமிஸ்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுவோம், என்னோட பேர் ஷுவை அப்படின்னு வா சொல்றா. நாளைக்கு காலையில ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம போய் டேரக்டா அந்த ஃப்ராகை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபுட்டுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா, பட் ஃபைட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு டேரக்டர் கேட்கவும், பாக்ஸா ஒன்னும் ஹண்டர் கிடையாது, அவனால எப்படி ஃபைட் பண்ண முடியும், நான் அவனா வந்து ஃபைட் பண்றேன், ஆனா அவன் அங்க வர விடுப்பப்பட மாட்டான்னு சொல்லவும், டோ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி வந்து ஃபைட் பண்ண போறியான்னு லாமிஸ் கேட்கவும், ஹலோ தாரு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா பாக்ஸாவும் நானும் நாளைக்கு ஃபைட்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்லவும், டேரக்டர் பியரோ ஓகே சொல்றாரு. நீ நினைக்கிறத விட நான் ஸ்ட்ராங் தான் லாமிஸ், நாளைக்கு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த இடம் என்ன இவ்வளவு கேவலமா நாத்த அடிக்குது அப்படின்னு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஃப்ராக் ஃபீட் வந்துட்டு அட்டாக் அப்படின்னு டேரக்டர் சொல்லவும், எல்லாருமே போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ராகுக்கும் ஒவ்வொரு காசு கிடைக்கும், சோ விட்டுறாதீங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். மிசால பஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கா, எப்படி ஃபைட் பண்ண போறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ராக் பறந்து வரவும் டக்குன்னு லாமிஸ் அதை பஞ்ச் பண்றா, அது பறந்து போய் விழுது. நான் எப்படி பஞ்ச் பண்ண யோசிக்கிறா, ஓவர் பவரா இருக்கிறது தான் பிரச்சனை, நான் பின்னாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுனால இவ பஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கோ புரியுது, லாமிஸ்க்கோ புரியுது. வெறும் கையாலே ஒருத்தர் ஃப்ராக் கொண்டு நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு கேப்டன் வந்து லாமிஸை பார்த்து சொல்றான். இவங்க வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு அந்த ஃப்ராக்ஸ் இவங்களை சுத்தி வளைச்சு நிறைய வந்து நிக்குது. சிச்சுவேஷன் பேட் ஆகுது, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்ண வைஸ் கேப்டன் பெலினா கேட்கவும், ஈஸியில நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேப்டன் வை ஃபைட் பண்றான். லாமிஸை திடீர்னு ஒரு ஃப்ராக் அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ பேரியரை போட்டு காப்பாத்துறான். பேரியர் எப்படி வந்துச்சுன்னு லாமிஸோ ஷியோயோ யோசிக்கிறாங்க. என்னோட ஃபீல்ட் ஆஃப் வியூவை அதிகப்படுத்தணும், 1000 பாயிண்ட்ஸ் வேணும், நம்ம ஹீரோ ஃபீல்ட் ஆஃப் வியூவை அதிகப்படுத்துறான். ஹீரோவோட பாக்குற ரேஞ்ச் வந்து இன்னுமே ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஓகே பாக்ஸோ என் பின்னாடி நீ பாத்து, பின்னாடி எதிரி வந்தா சிக்னல் கொடுன்னு சொல்லுவோம். யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே எதிரி வந்தா இந்த பிரைஸையே சொல்லு அப்படின்னு லாமிஸ் சொல்லவும், வெறும் கையால பஞ்ச் பண்ணி ஃப்ராக் யாருக்கும்னு நான் பார்த்ததே இல்ல, நீ சூப்பர் லாமிஸ்னு கேப்டன் பாராட்டுறான். யூ கேன் வின் ரிவார்டு, யூ கேன் வின் ரிவார்டு நம்ம ஹீரோ கத்துறான். லாமிஸ் அதை கண்டுக்கிடாம பேசிட்டு இருக்கா. அந்த ஃப்ராக்ஸ் வர கிட்ட நெருங்கிடுச்சு, வேற வழி இல்லாம பேரியரை நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்றான். அப்பதையும் இதே மாதிரி தான் நடந்தது, பாக்ஸா தான் இதை பண்றான்னு நினைக்கிறேன் லாமிஸ் சொல்றா. கேப்டன் மொழியே சரியில்லை, இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லா ஃப்ராகோட நாக்கியும் மறக்காம அறுத்து எடுத்துருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். எங்க கை மட்டும் கரையாவது, நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்கவும், அதுக்கு தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கான்னு கேப்டன் சொல்றான். ஃப்ரண்ட் லைன்ல போய் ஃபைட் பண்ணான்னு நிறைய காசு பார்க்கலாம், என்ன சொல்ற வைஸ் கேப்டன் ஃபெல்மினா அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்மளோட ஜாப் லாமிஸையும் பாக்ஸாவையும் ப்ரொடெக்ட் பண்றது தான் அப்படின்னு சொல்லவும், நமக்கு போனஸ் கிடைக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு கேப்டன் சொல்றான். சரி ஃப்ரண்ட் லைனுக்கு போய் ஃபைட் பண்ணுவோம், பட் லாமிஸ்க்கோ பாக்ஸோக்கோ விருப்பம் இல்லைன்னா போக கூடாதுன்னு சொல்லவும், அதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்கன்னு கேப்டன் போய் பேசுறான். வைஸ் கேப்டன் ஃபெல்மினா அவன் மோஜில ஒரு பஞ்ச் பண்ணுங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரொம்ப கெஞ்சி கேட்கறான். நானும் பாக்ஸாவும் யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண ரெடி தான் அப்படின்னு சொல்லி லாமிஸ் சொல்றான். இப்போ இவங்க போயிட்டு நிறைய ஃப்ராக்ஸ் கூட ஃபைட் பண்றாங்க. நிறைய ஹண்டர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு, அவங்க எல்லாருமே வந்து லாமிஸ் தூக்கி ஒரு கேரேஜ்ல போய் வைக்கிறா. பட் அவங்கள அட்லீஸ்ட் டீஹைட்ரேட் ஆகாமையாச்சும் வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஃப்ரீயா தண்ணி கொடுக்குறான். தாகமா இருக்கு, உண்மையிலே எங்களுக்கு தண்ணி தான் இப்ப தேவை, நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க, உனக்கு ரொம்பவே நல்ல மனசு பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்றா. நேச்சுரல் ஃபுல்ஸோட ஹெல்ப்க்கு தேங்க்ஸ்
தேங்க்ஸ் காரியல் அப்படின்னு டேரக்டர் சொல்லுவோம். நேச்சுரல் ஃபுல்ஸா என்ன நேம் அது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்களுக்கு டைம் இருந்ததா அதான் வந்தோம், நாங்க இல்லாம கூட தான் நீங்க முடிச்சிருப்பீங்களா நம்ம கேட்கவும். அது என்னமோ உண்மைதான், நாங்க நினைச்சதை விட இந்த தடவை ஃப்ராங்க் ஃபீன்ஸ் அதிகமாவே இருக்கு. இந்த வருஷம் பிரீடிங்ல மேபி கிங் ஃப்ராக் பிறந்திருக்கலாம். அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா லாமிஸ் அண்ட் பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்றதை விட அவங்களோட மெயின் மிஷன் அதை கொள்றதா தான் இருக்கும் அப்படின்னு டேரக்டர் சொல்லவோ. கிங் ஃப்ராக் அதுகிட்ட மட்டும் மாட்டிக்கிட கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அண்டர்ஸ்லேயே மினாஸ்ரியல் ஃபுல் பெஸ்ட், உங்களால மட்டும் தான் இது முடியும்னு சொல்லுவோம். சரி நான் பாத்துக்கிட்டேன்னு கேப்டன் சொல்றான். எங்களுக்கு ஃபுட்டு தேவை அப்படின்னு டேரக்டர் இவளை பார்க்கவும் நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும் அப்படிதானே பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்றா. இப்போ நைட் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யாராச்சும் இதை தூக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நான் ஏதோ வரேன், நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு அழுதுட்டு இருக்காத பாக்ஸோன்னு சொல்லவும். டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ வருத்தப்பட மாட்டல, அப்படின்னா நீ தனியாவே இரு அப்படின்னு லாமிஸ் கிளம்பவும். இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் நீ லவர் கூட தான் போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் நம்ம ஹீரோ வந்து சாவியே போடாம ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஹே கொஞ்சம் அமைதியா இரு, இல்லன்னா உனக்கு கொன்றுவேன் அவன் சொல்றான். பாட்டில போடவும் நம்ம ஹீரோ பயந்துட்டான். அதை எடுக்க போனா கையிலேயே சூடான ஒரு கேனை போடவும் வழியில அவன் துடிக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு கத்தியால அட்டாக் பண்ண போகும்போது லாமிஸ் வந்து அவனை பிடிச்சிருந்தா. இப்போ அந்த ஹண்டரை கையை கால கட்டி போட்டு வச்சிருந்தா. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த கிங் ஃப்ராக் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு. கிங் ஃப்ராக் நம்மளால தனியா சமாளிக்க முடியாதுன்னு ஹண்டர்ஸ் பயப்படுறாங்க. பாக்ஸோ என்ன பண்றது, லாமிஸும் பயப்படுறா. வண்டியை இழுக்கிற அந்த பிக்ஸ் வந்துட்டு பயத்துல போக மாட்டேங்குது. நீங்க பயப்படுறீங்கன்னு புரியுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி லாமிஸ் அதை ரிலீஸ் பண்ணி விடுறா. இதை தான் பண்ணுவேன்னு தெரியும் லாமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன் இப்படி பண்ண, இப்ப வண்டியை யார் இழுக்கிறதுன்னு கேட்க எனக்கு பயம் இல்ல, சோ நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாமிஸ் அதை எழுதிட்டு போறா. கிங் ஃப்ராக் இவங்க கிட்ட வந்துருது. பேரியரை போட்டு லாமிஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஆனா மத்த எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவங்களை சாவடிச்சுட்டு லாமிஸோ வருத்தப்படுவார். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் இருக்குமா நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒன்னு செலக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஒரு கோலா பாட்டில் வரவும் பாக்ஸோ இந்த நேரத்துல நீ இதை பண்றனா இது ஏதோ யூஸ்ஃபுல்லான பிளான் தான் அப்படின்னு லாமி சொல்லவும். இந்த ஜூஸை வச்சு என்ன பண்ணணும் ஒருத்தன் பாக்குறான். கேண்டி வெண்டிங் மிஷினா மாறி மென்டோஸை நம்ம ஹீரோ அனுப்புறான். அப்படின்னா அவன் பிளான்ல இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் ஏதோ பண்ணணும், ஆனா என்ன பண்றது அப்படின்னு லாமிஸ் யோசிக்கிறா. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான பார்ட், நீங்களே தான் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். அது கிட்ட நெருங்கிச்சு. அட்லீஸ்ட் நீ ஓட வச்சு செய், டூ பேட் நம்ம ஹீரோ கத்துறான். பாக்ஸோ நீ இதை கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பா இதுல ஏதோ மீனிங் இருக்கு அப்படின்னு லாமிஸ் யோசிச்சுட்டே இருக்கா. பட் அது என்ன லாமிஸ்க்கு புரியல. நம்ம ஹீரோவாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லாமிஸ் அட்லீஸ்ட் இங்க இருந்து ஓடிட வச்சு செய் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது கிங் ஃப்ராகா நீங்க செத்தா பரவாயில்ல, ஏன் கெட்ட அவுத்து விடுங்கடா, நானாச்சும் ஓடுறேன் அப்படின்னு அந்த ஹண்டர் சொல்லவும். வாய மூடுறான். மின்டோஸ் வாய்க்குள்ள திணிச்சு இந்த ஜூஸை கூட கொடுக்கவும் அது எல்லா இடமும் தெரிக்குது. என்ன ஜூஸ் இது வெடிக்குது அப்படின்னு அவங்க சொல்லவும். அப்படின்னா பாக்ஸோ இதை தான் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு லாமிஸ் புரிஞ்சுக்கிட்டு மின்டோஸ் சுத்திக்கு அந்த கோலா பாட்டில் குள்ள போடுதா. அதுவும் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஒரு வழியா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சோ டக்கு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கும் மின்டோஸையும் கோலா பாட்டிலையும் நிறைய கொடுக்குறான். நம்ம தேங்க்ஸ் பாக்ஸோ அப்படின்னு லாமிஸ் சொல்லிட்டு கரெக்டா அதை கண்ணை ஏம் பண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அது மேல அந்த கோலாவை தெளிக்கவும் கேப்டன் அண்ட் டேரக்டரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மினாசிரியல் ஃபோர்ஸ் அசால்ட்டா அந்த கிங் ஃப்ராக தோக்கடிச்சிருந்தாங்க. பாக்ஸோ உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், எங்க உயிரை காப்பாத்திட்ட அப்படின்னு மத்த ஹண்டர்ஸ் சொல்றாங்க. லாமிஸ் நம்ம மீட்டிங் பாயிண்ட்ல உனக்கு காணணும்னே பயந்துட்டோம், நல்லவள நீ எல்லாரும் உயிரை காப்பாத்திட்ட, சூப்பர் அப்படின்னு டேரக்டர் சொல்லவும். நீங்க சொன்ன மீட்டிங் பாயிண்ட்ல நான் இருந்திருக்கணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ சொல்றா. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலாம் டேரக்டர் மன்னிப்பு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. மிஷன் சக்சஸ்ஃபுல், எல்லாரும் வில்லேஜ்க்கே திரும்ப போலாம் அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் நம்ம ஹீரோவால பேச முடியலனாலுமே கூட கரெக்டா லாமிஸ் வந்து நம்ம ஹீரோ இதை தான் சொல்ல வரான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. லாமிஸ் தான் கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.